இவன் அவங்க அண்ணியை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அர்ஜுன், சத்யா, திடீர்னு நீ எங்க போயிட்ட? கிச்சன்ல தான் இருந்தேன். ஏன்? எவ்வளவு கலாட்டா நடக்குது. நீ பாட்டுக்கு கொஞ்சமா அடங்காம கூட கூட பேசிக்கிட்டே இருக்க. அந்த தேவியால எங்க குடும்ப மானமே போயிடுச்சு. இந்நேரம் செல்வநாயக மருமக செயினை வித்தான்னு அந்த சேட்டு டமார அடிச்சிருப்பான். இப்படிப்பட்டவங்களுக்கு போய் நீ வக்காலத்து வாங்குற. நீ அதை நம்புறியா அர்ஜுன்? உன் அண்ணன் ஒரு பொண்ண பார்த்து பேசி பழகி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்ப அவரோட செலக்ஷன், தேவி அக்கா பத்தின அவரோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே தப்புன்னு சொல்ல வரியா? ஷோ சத்யா, அவனே இப்ப அந்த ஷாக்ல தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். தேவி அந்த மாதிரி பொண்ணு இல்ல அர்ஜுன். அவங்க ஒரு அப்பாவி, வெகுலி, சாஃப்ட் நேச்சர்ட், நல்லது கெட்டதுக்கு பயப்படுறவங்க. யாருமே அவங்கள தப்பு சொல்லவே முடியாது. அதுதான் உண்மை. நீ நினைச்சத பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் பேசலாமா? தேவி நீ 10 நாள் முன்னாடி பார்த்த பொண்ணு. ஆனா நான் அகர்வால் சேட்ட 10 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்பகமான ஆளு, அதுவும் நேர்மையான ஆளு. அவர் எப்படி சத்யா பொய் சொல்லுவாரு? அர்ஜுன், இந்த வீட்டு மருமகளையும் பணத்துக்காக பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தரையும் முதல்ல கம்பேர் பண்றது ரொம்ப தப்பு. ஓஹோ, அடேங்க அப்பா, இதான் உன் கண்டுபிடிப்பா? இத்தனை நாளா நான் எது சொன்னாலும் என்ன முழுசா நம்பிட்டு தானே இருந்த. இப்ப என்ன ஆச்சு திடீர்னு உனக்கு? இத்தனை நாளா நீயும் நான் சொல்ற பேச்ச கேட்டுட்டு நல்ல பொண்ணா தானே இருந்த. இப்போ உனக்கு என்னாச்சு திடீர்னு? தேவி தேவின்னு ஓடுற. அவ தப்பு பண்ணா நீ ஏன் வக்காலத்து வாங்குற? அவ சண்டையை நீ ஏன் ஏத்துக்கிட்டு போராடுற? அதனாலதான் நான் கேக்குறேன். காலம் காலமா கொடுமைப்படுத்துறவங்க, தப்பு பண்றவங்க, அராஜகம் பண்றவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. உன் அத்தை மாதிரி, உன் அத்தை பொண்ணு மாதிரி அநியாயத்தை தட்டி கேக்குறவங்க நியாயத்தை கேட்டு உசுர கொடுத்து போராடிட்டே தான் இருக்காங்க. தேவி அக்கா மாதிரி, என்ன மாதிரி. நாடா இருந்தாலும் வீடா இருந்தாலும் சரி, இந்த ஸ்கெட்ச் மாறவே இல்ல. சப்ப கட்டு கட்டாத சத்யா. வீடு வரைக்கும் வந்து சேட்டு நகையை கொடுத்துட்டு போகணும்னு அவசியமே இல்ல. அம்மா மேல இருக்கிற மரியாதை, செல்வநாயகியோட குடும்பத்துக்கு மேல இருக்கிற மதிப்புனால தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுல இருந்தே உனக்கு இன்னும் புரியலையா?